நாங்க வருகிறோம் சுவாமி, எங்களோடு பேசுங்க அப்பா, எங்களோடு பேசுங்க. இங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை சப்பா, அந்த அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீரே, அந்த அக்கினி எப்படியாப்பட்ட ஒரு அக்கினி ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. மாமன் யார் மேலே நாவியை ஊற்றுவேன்னு சொன்ன தெய்வம், இன்னைக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, என மூடி நீங்க வெளிப்படுங்க சுவாமி. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை என்னவென்றால், நாங்க பார்க்குகிற தரிசனங்கள் ஆண்டவர் அந்த தரிசனங்களை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க பார்க்குகிற தரிசனங்கள், அந்த தரிசனங்களுக்குள்ளாக என்னை ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனை நான் காட்ட விரும்புகிறேன். அந்த மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை எப்படியாப்பட்டது, அவர் பேசினா என்ன நடக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பேசினாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யத்தக்கதாக அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பேசும்போது ஒரு அற்புதம் நடக்கும்னா, ஆண்டவருக்கு முன்பாக, அவர் கொடுக்கிற தரிசனங்களுக்கு முன்பாக, அவர் கொடுக்கிற நோக்கத்துக்கு முன்பாக நான் செல்லவேனால், என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராச்சும் வாசிக்க முடியாது என்போடு கேட்டுக் கொள்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 verse 1. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தரோடு கை என் மேலே அமர்ந்து, கர்த்தரினை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் அங்கே நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் யார்? ஆண்டவர் யார்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேலை தமது ஆவிக்குள்ளாக அவரை கொண்டு போய் ஒரு எலும்புல இருக்கிற பள்ளத்தாக்கில போய் நிக்க வைக்கிறார். அப்ப ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எசேக்கியேலின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராச்சும் வாசிக்க முடியாது என்போடு கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 30ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் 4ஆம் மாசத்துல 5ஆம் தேதியிலே நான் கோபர் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்டு நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஹல்லேலூயா. Vision of God. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிற, ஒரு சாதாரணமான இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு கடல் ஓரத்துல நின்று கொண்டிருக்கிறார். கடல் ஓரத்துல போய் கொண்டிருக்கிறார். அவர் போய் கொண்டிருக்கிற நேரத்திலே உடனே இமிடியேட்லி ஒரு பரலோகம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க வேணா நடக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க நடக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கத்தக்கதாக அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கடல் ஓரத்துல, நதி ஓரத்துல நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அங்க நீங்க பாத்தீங்கன்னா, அங்க என்ன திறக்கப்பட்டது? பரலோகம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. हिंदी बाइबल எப்படி कितना तब स्वर्ग खुल गया और मैंने परमेश्वर का दर्शन पाया. மீன் பரலோகம் திறக்கப்பட்டது, நான் ஒரு விஷனை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அநேக விஷன் ஆண்டவர் எங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அப்போ எசேக்கியேல் அப்படியாக நடக்கும்போது ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு ஒரு பரலோகத்தின் தரிசனத்தை கொடுக்கிறார்னாக்கா, ஆண்டவர் அவரை கொண்டு ஏதாச்சும் ஒரு மூலியமாக நான் செய்யணும் ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. இன்னைக்கு ஏதோ நான் போய் கொண்டிருக்கிறேன், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பது எங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். நான் நேத்து வேளையிலே ஒரு கேஆர்புரம் பகுதியில் அன்பான ஒரு வாலிப தம்பி நான் பார்த்தேன். அவரை பார்த்து பேசினேன். ஒரு பயங்கரமாக குடிக்காரனாக இருக்கிறார். அவர் கதறி கதறி அழுந்தார். பிரதர் பாஸ்டர், என்னை கொண்டு ஆண்டவர் ஏதாச்சும் செய்வாரா? நான் அவரை பார்த்து சொன்ன ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நீங்க யாராக இருக்கலாம், எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாம்சமாவன் யாவர் மேலேயும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். ஹalleluya, ஹalleluya. அப்போ எசேக்கியேல் ஏதோ நடந்து கொண்டிருக்கும் ஒரு பரலோகம் திறக்கப்பட்டது. அப்போ பரலோகம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருக்கு தமது வார்த்தைகளை கொடுக்கிறார். ஹalleluya. வார்த்தை என்பது அதிகாரம். வார்த்தை என்பது அதிகாரம். இயேசு சுவாமி கொடுக்கிற அதிகாரம் பாருங்கள். அதே 2வது அதிகாரம், நீங்க 5வது வசனத்தை வாசிக்க முடியாது என்று கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 5வது வசனம். கலகவிட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். ஹalleluya. இப்ப ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புகிறார். ஹalleluya. ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசியாக எழுப்புகிறார். அவர் சொல்றது என்னன்னாக்கா, அவங்க கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி, ஹalleluya, ஆண்டவர் சொல்றார், நீ அவங்களுக்கு முன்பாக நீ போய் நிற்கும் போது பயப்படாதே என்பது ஆண்டவர் சொல்றார். நீ அவங்களுக்கு முன்பாக நின்று என் வார்த்தைகளை பேச. ஹalleluya. அப்போ ஆண்டவர் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவர் வார்த்தையில பலன் இருக்கிறது, அவர் வார்த்தையில சொன்னால் அப்படியே ஆகும். ஹalleluya. அப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட கொடுக்கும் போது அதே அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையில ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு இருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்புகளும் ஐயோ என்பதும் எழுந்திருந்தது. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, எசேக்கியேலுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இதை புசித்துக்கொள்ள ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. அப்ப ஆண்டவர் நம்ம கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது நீங்க 3வது அதிகாரத்தை கூட வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிறது நீ புசித்துக்கொள். அவர் கையில ஒரு புஸ்தகம் வந்தது. அவர் அந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீ போய் சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இவர் ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். ஆனா பாருங்கள், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ளாக நாங்க வாசித்து பார்க்கும் போது அவரை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கில் நிற்க வைக்கிறார். காஞ்சி போன எலும்புகளுக்கு முன்பாக போய் நிற்க வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் ஒரு வார்த்தை அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை பள்ளத்தாக்கில நிற்க வைக்கிறார். பள்ளத்தாக்கில நிற்க வைக்கிறார். காஞ்சி போன எலும்புகளை பார்க்கிறார். இவருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும், ஆண்டவரே, இப்ப எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் மோவாபுக்கு, பெலிஸ்தியருக்கு, அம்மோனியருக்கு முன்பாக நான் போய் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, ஆனா இப்பொழுதே ஆண்டவர் இவரை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். இவரை பார்த்து சொல்றார், பாருங்கள் 2வது வசனத்தை வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். என்னைய அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஹalleluya. ஆண்டவர் அவரை பார்க்கிற ஒரு விஷன் கொடுக்கிறார். அங்க நின்று கொண்டிருக்கும் போது நாலா பக்கம் திரும்பி பார்க்கும் போது திரளான எலும்புகள் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், விழுந்து போன எலும்புகளை ஆண்டவர் இங்க காட்டுறார். ஆனா இது முழுவதும் நீங்க நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாவத்துல விழுந்திருக்கிற பிள்ளைகள், பாவத்துல விழுந்திருக்கிற ஜனங்களை நாங்க பார்க்கிறோம். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு செயலோடு விரும்பி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாக இந்த எலும்புகள் மத்தியில போய் நிக்க வைக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை.
ஆண்டவரே இது என்ன இந்த தரிசனத்தை காட்டுறீங்க? அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டோ என்பதை கேட்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நான் அப்படியாக அந்த தம்பி பார்த்து சொன்னார், அண்ணா நான் இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியுமானா? அவங்க தாய் ஒரு பக்கம் அழுகிறார்கள், அவங்க தகப்பன் ஒரு பக்கம் அழுகிறார்கள், அவங்க அக்கா ஒரு பக்கம் அழுகிறார்கள். இந்த குடியில இருந்து நான் வெளியே வர முடியுமா? நான் விழுந்து போய் கிடைக்கிறேனே. ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அங்க தோங்குது பாருங்கள். 3வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹalleluya, ஹalleluya. அப்ப இந்த எலும்புகள் உயிரடையுமா? நினைச்சு பாருங்க. நம்ம அந்த எலும்புகள் மத்தியில போய் நின்று கொண்டு இருக்கும் போது ஏசப்பா எலும்பை காட்டுறார். இசைக்கல் கொண்டு புரியல. நீங்களும் நானாக இருந்துமானால் எலும்புகளை எப்படிப்பா உயிர்ப்பிக்க முடியும்? ஆனா ஆண்டவர் இங்க கேட்கிறார், இந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டோ என்பதை கேட்கும் போது திரளான எலும்புகள் அங்க இருக்கும் போது கூட அவர் அப்படியாக சொல்லுகிறார். 4வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனோட வார்த்தையை கேளுங்கள். ஹalleluya. அப்ப ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல், நீ என் வார்த்தைகளை சொல். ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் எலும்புகிட்ட போய் பிரசங்கம் பண்ண சொல்றார். ஹalleluya, ஹalleluya. யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்ண சொல்றாரு? எலும்புகளை பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்றாரு. இப்போ ஆண்டவர், இப்போ எலும்புகள் ஆண்டவரோட சத்தத்தை கேட்குமா? அடுத்து ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றார், இந்த எலும்புகளை பார்த்து நீ பிரசங்கம் பண்ணு, என் வார்த்தைகளை சொல்ல என்பதை சொல்லும் போது கூட பாருங்கள், அந்த எலும்புகள் செத்து போய் கிடக்குது, செத்து போய் சூழ்நிலையில் இருக்குது. ஆண்டவர் அதுக்கு எந்த விதமான ஜீவன் அல்ல, அவர் மிகவும் காஞ்சு போய் கிடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, இந்த எலும்புகளுக்கு பார்த்து என் வார்த்தைகளை சொல்லு என்பது சொல்லும் போது அப்பொழுது எசேக்கியேல் எந்த விதமான அவருக்கு சந்தேகம் இல்லாமல் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் அன்பான சகோதர சகோதரியை, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்க விழுந்து கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளைங்களை விழுந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கி கொண்டிருக்கலாம். ஹalleluya. என் பிள்ளை மாறாது, என் குடும்பம் மாறாது, ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ என் பிள்ளை பாவத்தில் இருக்கிறானே, என் பிள்ளை மாறவே மாட்டார் என்பது எங்களுக்குள்ள சந்தேகம் வந்துவிடும். ஆனா எசேக்கியேலை பார்த்து சொன்ன உடனே எசேக்கியேலுக்கு ஒரே ஒன்று தெரியும், ஆண்டவரே இது எனக்கு தெரியவில்லை, இது உங்களுக்கு தானே தெரியும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இப்பொழுது எசேக்கியேல் கிட்ட பார்த்து அவர் சொல்றார், அதிகாரத்தை கொடுக்கிறார், அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார், அவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். எலும்புகள் திரளான எலும்புகள் செந்தரை கடுக்கிற அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இதுக்கு மேல புது நரம்புகளை நான் உருவாக்குவேன், மாம்சத்தை நான் உருவாக்குவேன், இவங்க மேல நான் ஆவியை ஊதுவேன் என்பதை சொல்லும் போதே ஆண்டவரோட வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார். இன்னைக்கு நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா? ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவர் செய்கிறது, அவர் சொல்லுகிறது நான் செய்கிறேனா என்பது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதே அந்த அதிகாரத்தை பெற்று உடனே, அந்த வார்த்தைகளை பெற்று உடனே அவர் பாருங்கள் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு கட்டளையிட்டபடி, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு கட்டளையிட்டபடி. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அவர் கட்டளை என்ன கட்டளையிட்டாரோ அதுக்கு நான் செய்யத்தக்கதாக நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாசிங்க.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தன்னை எலும்புகள் சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆண்டோட வார்த்தை பேசுகிறார். ஆண்டோட வார்த்தைகளை பேசும்போதே ஆண்டோட வல்லமை அங்க புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. ஆண்டோட அதிகாரம் அந்த எலும்புகளுக்கு மேலாக அவரோட வார்த்தை அந்த எலும்புகளுக்கு மேலாக வரும்போதே அந்த எலும்புகள் கிருளான காஞ்சி போன எலும்புகள் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எலும்புகள் ஆண்டோட சத்தத்தை கேட்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அந்த எலும்புகள் எங்கோ கிடைக்கிற எலும்புகள் ஒன்றாக கூடி வந்து அது ஒன்றாக சேரிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அது சேருகிற அந்த நேரத்திலே பாருங்கள், வாசிங்கள் 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு வார்த்தை சொல்லும் போதே அங்கு ஒரு அசைவு உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு அசைவு உண்டாவது. இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இதோ அன்பான பிள்ளைகளே, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஆகட்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆகட்டும், உங்க ஜபத்தின் வாழ்க்கையிலும் ஆகட்டும், நான் எங்க செத்து கிடக்கிறேனோ இன்றைக்கு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்படும் போது உங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. ஒரு அசைவு உண்டாக போகுது. ஒரு அசைவு உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரப்போகுதுன்னு என் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் மாம்சத்தையும் சதைகளும் நரம்புகளும் உருவாக்குறார், ஆனா சுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறைகளை பார்க்குகிற தெய்வம் அல்ல, குறைகளை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி இருக்கிறார், ஆனா உங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறைகளை மாற்றுகிற தெய்வம். இப்ப இவங்களுக்குள்ள என்ன குறை இருக்கிறதுனா, இவங்களுக்குள்ள சுவாசம் இல்லாத ஒரு குறையாக இருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து என்ன சொல்கிறார்? 9ஆவது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் நான்கு திசையிலும் நான் காண்கிறதுமால் வந்து குறைந்து இவைகளை உயிரோடு இருக்கும்படி இவைகள் மேல் குறை ஊது என்றார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் முதலாவது பாருங்க, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் பேசுறார், பிரசங்கம் பண்ண சொல்றார். அப்பொழுது அவர் எலும்பு அந்த பள்ளத்தாக்கில நின்று கொண்டு எலும்புகளை பார்த்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எலும்புகள் ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டோட வார்த்தையின் வல்லமை அந்த எலும்புகளுக்கு மேலாக படும்போது அது ஒன்றாக கூடி வருமானால், ஆனா ஆண்டவர் இப்பொழுது பார்த்து சொல்றார், இந்த காத்தை பார்த்து தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காத்து ஆண்டவரின் சத்தத்தை கேட்குமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மேல போய் நின்று கொண்டு காத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்குவேன், ஆனால் நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? பேசுங்க, யாரை பார்த்து பேசுறாருன்னு இவருக்கு தெரியல. ஆனா எசேக்கியேல் பாருங்கள், ஆண்டவரோட வார்த்தை பெற்ற உடனே அவர் காத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த காத்து ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு இதோ அந்த வார்த்தை அவருக்குள்ளாக ஜீவன் கொடுக்கத்தக்கதாக, அந்த சுவாசத்தை அவங்க மேல ஊதத்தக்கதாக, அந்த சுவாசம் அவங்களுக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. விழுந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு எந்த காலத்துல நீங்க விழுந்திருக்கிறீங்க? உங்களை சோதித்து பாருங்க, உங்களை சோதித்து பாருங்க. விழுந்து கிடக்கிறோம், நான் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே,
விழுந்து கிடக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு நீங்க விழுந்து கிடக்கிறவனாக இருக்கும் போதே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டோட வல்லமை உங்களுக்கு மேலாகி இறங்கி வரப்போகுது. ஆண்டோட கரம் உங்களுக்கு மேலாகி இறங்கி வரப்போகுது. ஆண்டோட வல்லமை உங்களை தொட போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, அவர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டோட வார்த்தைகள் அவருக்குள்ளாக, அந்த சுவாசம் அவருக்குள்ளாக பிரவேசிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாக படுத்துக் கொண்டிருக்கிற மனுஷனுக்குள்ளாக ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட வார்த்தையின் கிரியைகள் அவர் மேலே அந்த வல்லமை இறங்கும் போதே அவர் படுத்துக் கொண்டிருக்கல, ஒரு திரளான சேனையாக அவங்க எழுந்து நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த இடத்துல நாங்க படுத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில நான் விழுந்து கிடக்கிறேனோ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என் வல்லமை போட விரும்புகிறேன், உங்களை என் வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்த போகிறேன் ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் கண்களை மூடி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, காஞ்சி போன இளமைகள் பள்ளத்தாக்கில நிறுத்தினீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் எந்த பள்ளத்தாக்கில நின்று கொண்டிருக்கிறேன், உங்களை சோதித்து பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிற வேதாகமம், ஆண்டோட வார்த்தை, அதை ஜீவன் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து எலபல இடத்துல போய் என் வார்த்தை சொல்ல என்பது சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு ஜீவன் உள்ள அநேக மனுஷங்கள் செத்து போய் கேட்கிறார்கள். அவங்களுக்கு ஆண்டோட வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக ஆண்டவரை இன்னைக்கு எங்களை நினைவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட தெய்வமே, நாங்களும் அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக, அநேக விழுந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக உங்க வார்த்தைகளை பேசத்தக்கதாக அதிலிருந்து வல்லமை பொறுப்பட்டு ஆண்டவர்களை தொடர்போதே சப்பா அவங்க எழுந்து ஒரு சேனியாக உமக்காக ஊழியக்காரனாக ஊழியக்காட்சியாக எழுந்து பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவரை பயன்படுத்துவீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை யாவையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எல்லா குடும்பத்தை ஆசீர்வதி. ஒருவேளை பலவீனத்தின் படுக்கை இருக்குமானால் இன்றைக்கு அந்த பலவீனத்தின் படுக்கை இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக நான் செபிக்கிறேன். ஆவில புதிய பலன் உண்டாவதாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை எல்லா பாவ சுபாவத்திலிருந்து, ரகசிய பாவத்திலிருந்து பிள்ளைகள் வெளியே வருவதாக நான் செபிக்கிறேன், வருவதாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை யாவரையும் ஆசீர்வதி, ஆசீர்வதி. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரை தூரத்தில் இருக்கிற யாவரும் காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் காக நான் செபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், எப்படியாப்பட்ட நெருக்கடியில இருந்தாலும், எப்படியாப்பட்ட விழுந்து சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே அவங்களை எழுப்பத்தக்கதாக நீங்க சர்வ வல்லமுள்ள தெய்வம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல அவங்க மேல அவங்க வல்லமை இறங்கச்சும் ஆண்டவரே, புதிய பலன் இறங்கச்சும் ஆண்டவரே. ஆண்டவர் எப்படியாப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே மாறி போவதாக நான் செபிக்கிறேன். அப்பா யாவரையும் ஆண்டவரை இந்த ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாவரையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் காவலும் வழிநடத்தலும் இன்றைய சதாகாலம் வருகை மட்டும் நாம் யாவரோடு இருப்பதாக. ஆமென்.